ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் போனோம். வாழப்பாடிக்கு போனோம். ரொம்ப ஹாப்பி. திடீர்னு பொண்ணு பார்க்க வந்தாங்க. திடீர்னு நிச்சயம் அப்படின்ற மாதிரி திடீர்னு எல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த சண்டே தான் போனோம். எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. நம்ம ஃப்ரெண்டில் யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம்னா செம்ம ஹாப்பியாக இருப்போம்ல. பட் பைபிளை ஏமாற்றி விட்டுருச்சு. சோத்தில் சாம்பாரை போட்டு விட்டாங்க. அவள் சொன்ன மெனு வேறு, அங்கே போட்ட மெனு வேறு. சரி ஓகே, ஆறுதல் பரிசாவது கிடச்சிருச்சு, சாம்பாரை வச்சு சாப்பிட்டு முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். நானும் நினச்சி பன்னீர் பட்டர் மசாலான்னா ஒன்றும் நடக்கலை. ஆனால் மதியானம் கைவிட்ட கடவுள் என்னை இரவு கைவிடலை. இரவு ஒரு விசேஷத்துக்கு போனேன். அங்கே இந்த மெனுவை பார்த்தோன்னே நான் பரவசமாயிட்டேன். ஸோ நம்மளை கடவுள் கைவிடலடா ஆண்டவான்னு சொல்லிட்டு இந்த மெனு கார்டை வர நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. யாருக்காவது வேணும்னா சேலம்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று கூட நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியல. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூஞ்சில் அடித்த மாதிரி இல்லாத கரெக்டான குவான்டிட்டியில் வச்சாங்க. ரீசெண்டாக நான் போன கல்யாணத்தில் இந்த கல்யாணத்தோட ஃபுட்டு தான் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. சோளா பூரி, அப்புறம் ருமாலி ரொட்டி, பன்னீர் கிரேவி, செட் தோசை, தேங்காய் பால் சாதம், அதுக்கு தட்டு இட்லி, சாம்பார், சட்னி 2 வகை, தயிர் பச்சடி, மெயினாக காலிஃப்ளவர் சில்லி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்டர் சட்டை